என்ன இருக்குது 10 லேர்ன். அதில் 4வது என்ன இருக்குது LEARN. 4வது என்ன இருக்குது ஆர் இருக்கா, பிரிண்ட் ஆச்சு. அடுத்து 10லேருந்து 16, 16லேருந்து 2, 2 இருக்கிறது என்ன பிரிண்ட் ஆச்சு, அதாவது ஃபஸ்ட்டு 0 1, அப்போ என்ன பிரிண்ட் ஆகும் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் அதில் இருந்து 2 ஏவும் ஆரும் 2. புரியுதா இல்லையா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே 4 அப்போ 4னா 6 தான் 4வது 6 பிரிண்ட் ஆகும். அடுத்து 2 அப்படின்னா 2 அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு LEARN லேர்ன் இருக்குது. 2 அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே தானே 2வது இருக்குது, 1 விட்டு 1. அப்போ என்ன அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும், இங்கே பாருங்கள் ERன்னு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்குதா. 4 அப்படின்னா 1 2 3 6, அப்போ 6 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுதான் கான்செப்ட். அடுத்தது இது பாருங்கள், ஸ்ட்ரிங் 1 ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, அதாவது வர எல்லை சேர்க்குறியை பயன்படுத்தி 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 அப்படின்னா அப்படியே 1 விட்டு 1 1 விட்டு 1 அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் 3, அதாவது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், அடுத்தது 3வது இருக்கிறது 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 பிரிண்ட் ஆகும், அடுத்தது கேப்பையும் சேர்த்திக்கணும், அடுத்து 3வது இருக்கிறது பிரிண்ட் ஆகும், அடுத்தது 3வது இருக்கிறது பிரிண்ட் ஆகும். புரியுதா? அங்கே பாருங்கள் WCEOE, அதாவது கேப்பையும் சேர்த்திக்கணும், ஒரு எலமெண்ட்டாக ஒரு உருபு எண்ணிக்கையில் நம்ம சேர்த்திக்கணும். அப்போ அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சா? அவ்வளோதான் இதோட கான்செப்ட். அடுத்தது குறிப்பு, பைத்தான் இறுதி சுட்டன் மதிப்பிலிருந்து ஒரு மதிப்பை குறைத்து கொடுத்து கொள்ளும் என்பதை நினைவில் கொள்க. நமக்கே தெரியும் ஏற்கனவே ஸ்ட்ரிங் அப்படின்னா, இப்போ ராம் அப்படின்னா ராமில் 3 எழுத்தா, 3 எழுத்து அப்படின்னா 0 1 2, அதாவது 1 குறைச்சிக்கும், -1 ஸ்டாப்பில் வந்து -1 வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. 3வது அளபுரில் எதிர்மறை மதிப்பையும் பயன்படுத்த முடியும். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸில் கூட கொண்டு வரலாம். எதிர்மறை மதிப்பை குறிப்பிட்டால் சரமானது பின்னோக்கு வரிசையில் அச்சிடப்படும். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தோம்ல அதே பாயிண்ட்டே தான், இங்கே பார்த்தோம்ல அதே இங்கே மைனஸில் கொடுத்துருக்கான். மைனஸில் கொடுத்தது தான் எப்படி வரும் அப்படின்னா பின்னாடி இருந்து வரும். ப்ளஸில் கொடுத்தா முன்னாடி இருந்து வரும், மைனஸில் கொடுத்தா பின்னாடி இருந்து வரும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அதே மாதிரி இங்கே 2 ஃபஸ்ட்டு N, அப்புறம் பாருங்க N H P Y, அடுத்தது 6 E, அப்படியே 2 போய்கிட்டே இருக்கும். கேப் வர இடத்துக்கு கேப் வந்துடும். அடுத்தது சர வடிவமைப்பு செயற்குறிகள். பைத்தானில் உள்ள மிக முக்கியமான சிறப்பு அம்சங்களில் சர வடிவமைப்பு செயற்குறி ஒன்று. அதாவது சரங்களை வடிவமைக்கவும், மாறியில் சேமிக்கப்பட்டுள்ள சரங்களின் பகுதியினை மாற்றியமைக்கவும் சர வடிவமைப்பு செயற்குறி பர்சன்டேஜ், அதாவது வகுமிதிங்கிற செயற்குறியை பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இந்த பேராஃப்க்கு என்ன மீனிங் பாருங்கள். பைத்தானில் உள்ள மிக முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா சர வடிவமைப்பு செயற்குறியும் ஒன்று அப்படிங்கிறாங்க. அந்த சர வடிவமைக்கிறது மாறியில் சேமிச்சுக்கப்பட்டுள்ள சரங்களோட பகுதியை மாற்றவும் சர வடிவமைப்பு செயற்குறியான வகுமிதிங்கிறது இந்த செயற்குறி. வகுமிதிங்கிறது இந்த மாடியுலோ செயற்குறி. இந்த செயற்குறி இதுக்கான தொடரியல் பாருங்கள். ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேடு வித் வேல்யூ, வகுமிதி வேல்யூ 1 அண்ட் வகுமிதி வேல்யூ 2, அப்புறம் அதோட மதிப்பு வேல்யூ 1, வேல்யூ 2. இப்போ நேம்ங்கிற மாறியில் ராஜராஜன் இருக்குது, மார்க் அப்படிங்கிறதுல 98 இருக்குது.
பிரிண்ட் நேமா, நேமில் என்ன பிரிண்ட் ஆகும்? ராஜராஜன் பிரிண்ட் ஆயிடுச்சா? அடுத்தது அண்டு பிரிண்ட் ஆயிடுச்சா? மார்க்கில் என்ன இருக்குது? 98 பிரிண்ட் ஆயிடுச்சா? அவ்வளோதான் இதோட அவுட்புட். அடுத்தது வகுமதியில் பாருங்கள், ஒவ்வொன்றையும் வடிவமைப்பு செயற்குறிகள் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வகுமதி எல்லாமே வகுமதி சி வந்தால் குறியீரோ, வகுமதி டி அல்லது வகுமதி ஐ வந்தால் குறிப்பிட்ட முழு எண், வகுமதி எஸ் வந்துச்சுன்னா சரம், வகுமதி யூ வந்துச்சுன்னா குறி இல்லாத முழு எண், வகுமதி அதாவது சைபர் வந்துச்சுன்னா எண்ம முழு எண், எக்ஸ் வந்துச்சுன்னா 16மை எண், இ வந்துச்சுன்னா அடுக்கெண், எஃப் வந்துச்சுன்னா மிதப்பு புள்ளி எண்கள், ஜி கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி வந்துச்சுன்னா மிதப்பு புள்ளி வடிவிலான குறு எண் அல்லது அடுக்கெண் குறியீட்டு முறை அப்படிங்கிறாங்க. பைத்தான் விடுபடு வரிசை பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னு, விடுபடு வரிசை பின்சாய்வு கோட்டை கொண்டு துவங்கும். ஒற்றை மேற்கோள் குறி சரத்தை குறிப்பிடும்போது சரத்தில் உள்ள அனைத்தும் ஒற்றை மேற்கோள் குறிக்குள் விடப்படும். அதாவது விடுபடு வரிசை அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா பின்சாய்வு கோட்டில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒற்றை மேற்கோள் குறியோட ஒரு சரம் இருந்துச்சுன்னா சரத்தில் உள்ள அனைத்தும் ஒற்றை மேற்கோள் குறிக்குள் விடப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பிரிண்டில் டபுள் கோட்ஸ் என்ன இருக்குது? தே சைடு வாட்ஸ் தேர் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சா? அடுத்தது டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்குது? தே சைடு வாட்ஸ் அஃபாஸ்டிபி எஸ் தேர். அந்த அஃபாஸ்டிபி எஸ்ங்கிறது ஒற்றை மேற்கோள், அதாவது இரட்டை மேற்கோள் குறியுடன் ஒரு சரம் ஒற்றை மேற்கோள் குறியுடன் விடுபடு வரிசையுடன். இரட்டை மேற்கோள் குறிக்குள்ளே ஒற்றை மேற்கோள் குறி இருக்குது, ஆனால் அந்த ஒற்றை மேற்கோள் குறி வந்து பிரிண்ட் ஆகலை பாருங்கள், அந்த ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகலை. அடுத்தது 3 மேற்கோள் குறி பாருங்கள். இரட்டை மேற்கோள் குறிக்குடன் சரம் இரட்டை மேற்கோள் குறிக்குள் விடுபடு வரிசை, அதாவது டபுள் கோட்ஸுக்குள்ளே டபுள் கோட்ஸ். அப்போ என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ வாட்ஸ் தேர் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது, வாட்ஸ் தேர் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ் இருக்குது. அப்போ அவுட்புட் என்ன தான் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா வாட்ஸ் தேர் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் ஆகுதுங்கிறாங்க. ஸ்லாஷ் அப்படிங்கிறது பின்சாய்வு மற்றும் புதிய வரி. ஸ்லாஷ் என் அப்படின்னா நியூ லைன் அப்படிங்கிறாங்க. டபுள் ஸ்லாஷ் வந்தால் பின்சாய்வு, 1 வந்தால் ஒற்றை மேற்கோள் குறி, 2 வந்தால் இரட்டை மேற்கோள் குறி, ஏ வந்தால் மணி ஒலிப்பு, பி வந்தால் பின்னடைவு ஒலி, அதாவது பீப் சவுண்ட் அப்படிங்கிறாங்க பி வந்தால், எஃப் வந்துன்னா ஆஸ்கியோட படிவ செலுத்தி, அடுத்து என் வந்தால் வரி செலுத்தி, ஆர் வந்தால் நகர்த்தி திரும்பி, டி வந்தால் கிடைமட. இதெல்லாம் கம்ப்யூட்டரில் நம்ம ஒவ்வொன்றையும் ஒர்க் பண்ணால் தான் தெரியும், சும்மா புக்கில் என்னென்னு தான் சொல்ல முடியும். கம்ப்யூட்டரில் போய் நம்ம ஒர்க் பண்ணால் தான். இப்போ ஸ்லாஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ ராஜராஜன் ஸ்லாஷன் ராஜன் கொடுத்தா ராஜ கேப் விட்டு ராஜன் வரும், ராஜராஜன் ஒட்டி வராது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது, இதெல்லாம் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அடுத்தது ஃபார்மட் செயற்கூறு. ஃபார்மட் செயற்கூறானது சரங்களை வடிவமைக்க பயன்படும் முக்கிய செயற்கூறாகும். நெளிவு அடைப்பு குறி இட நிரப்பி அல்லது புலத்தின் பிரதியீடாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஃபார்மட் செயற்கூறில் பயன்படுத்தப்படும். அதாவது ஃபார்மட் செயற்கூறு வந்து சரங்களை வடிவமைக்க பயன்படும் ஒரு முக்கியமான செயற்கூறு. சரங்களை வடிவமைக்கிறது அப்படின்னா நெளிவு அடைப்பு குறி, அந்த ஸ்லாஷ் கர்லி பிரேசஸ், நெளிவு அடைப்பு குறினா கர்லி பிரேசஸ், இதுதான் நெளிவு அடைப்பு குறி. நிரம்பியாக அல்லது புலத்தின் பிரதியீடாக பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் ஃபார்மட் செயற்குறியை பயன்படுத்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸில் என்ன இருக்குது? நம்பர் 1 பிரிண்ட் ஆயிடுச்சு அவுட்புட்டில். நம்பர் 1க்கு இன்புட் தரோம். என்ன இன்புட் தரோம்? 34. அடுத்தது டபுள் கோட்ஸ் நியூ லைனில் அடுத்த லைனுக்கு வந்துடும், அதுவே கம்பைலர் நிரல் பெயர்ப்பியே அடுத்த லைனுக்கு வந்துடும். நம்பர் 2 பிரிண்ட் ஆயிடுச்சா? நம்பர் 2க்கு நம்ம ஒரு இன்புட் தரோம், 54 பிரிண்ட் ஆயிடுச்சா? அடுத்தது பிரிண்ட்டு, அடுத்த லைனில் இருக்க பிரிண்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள், த சம் ஆஃப் பிரிண்ட் ஆயிடுச்சா? த சம் ஆஃப் கர்லி பிரேசஸ். இந்த நெளிவு அடைப்புக்குறி இருக்கா? நெளிவு அடைப்புக்குறி வந்தால் ஃபார்மட் செயற்கூறை பயன்படுத்துகிறோம். அதில் என்ன இருக்குது? இந்த நெளிவு அடைப்புக்குறியில் 34 பிரிண்ட் ஆயிடுச்சா? அண்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்த நெளிவு அடைப்புக்குறி இருக்குது, அதாவது நெளிவு அடைப்புக்குறி அடுத்து என்ன இருக்குது? 54. நம் 1ல்
34, நம் 2ல் 54, ரெண்டையும் ஆட் பண்ணால் 88. பிரிண்ட் ஆயிடுச்சா? இவ்வளோ இதோட அவுட்புட். அடுத்தது உள்ளிணைந்த செயற்கூறுகள். சரங்களை கையாளுவதற்கு பைத்தானானது பின்வரும் உள்ளிணைந்த செயற்கூறை அதிகரிக்கிறது. ஸ்ட்ரிங் லென்த் அப்படின்னா இருக்கிறத எண்ணி சொல்லும். அதாவது கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது ஏக்குள்ளே இருக்குது, மொத்தம் அதோட எண்ணிக்கை எத்தனை எண்ணு. கேபிட்டலைஸ் அப்படின்னா பாருங்கள், சி மட்டும் கேபிட்டலில் காமிக்கும். பாருங்கள், சென்னை சி மட்டும் கேபிட்டலில் காமிக்கும். அடுத்தது சென்டர் வித் ஃபில், அதாவது வெல்கம்னு இருக்குது. வெல்கம்ங்கிற எழுத்து 7 எழுத்து தான், 15 ஸ்டார் கொடுத்துருக்குறோம். 15 எழுத்து அப்படின்னா 15 எழுத்து வரணும். வெல்கம்ங்கிற சென்டராக வச்சு, சென்டர்னு தான் வெல்கம்ங்கிற சென்டராக வச்சு மீதி இருக்கிறதுக்கெல்லாம் ஸ்டார் ஃபில் பண்ணிக்கும் நிரல் பெயர்ப்பி. அடுத்தது ஃபைண்ட் சப் ஸ்டார்ட் எண்டு. இந்த செயற்கூறு சரத்தில் குறிப்பிட்டுள்ள துணை சரத்தில், அதாவது சப்ஸ்ட்ரிங்கை தேட பயன்படுது. துணை சரம் முதலில் தோன்றும் இடத்தில் சுட்டெண் திரும்ப தரும். அதாவது முதல்ல எங்கே தோணுதோ சுட்டென்னா என்னது, இண்டெக்ஸு, அது திரும்பி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ, எந்த இடத்து முடியுதோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. துணை சரம் இல்லை, அப்படி சப்ஸ்ட்ரிங் இல்லைன்னா மைனஸ்ங்கிற மதிப்பை திருப்பி தந்துடும் அப்படிங்கிறாங்க. இதில் பாருங்கள், எம்ஏ மெம்மல்ஸ்ன்னு இருக்கா ஸ்ட்ரிங் 1ல். எம்ஏ எதுவுமே இல்லை. எம்ஏ ஸ்டார்ட் அளபுரு தவிர்க்கப்பட்டால் சரத்தின் தொடக்கத்திலிருந்து செயற்கூறு தேடலை தொடங்கும். ஸ்ட்ரிங் 1ல் இருந்து தேடும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது MA2. இதில் பாருங்கள், MA2 அப்போ இங்கே MA1 MA2 மொத்தம் 2 இருக்குது. கொடுக்கப்பட்ட சரத்தில் சுட்டெண் 2 முதல் 4லிருந்து 1 வரை தேடப்படும் துணை சரம் கண்டுபிடிக்கப்படவில்லை. எனவே -1 என்ற விடை தோன்றும். அதாவது நம்ம தேடுறது கிடைக்கல அப்படின்னா சுட்டன் 2லேருந்து 4லேருந்து 1 வரை தேடும். அப்படி சப்ஸ்ட்ரிங் கிடைக்கலன்னா -1 அப்படின்னு வெளியிட்டு தந்துடும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஈஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னா ஏஎல் அப்படின்னா ஆல்ஃபபெட்டு, NUM அப்படின்னா நம்பர். அதாவது சேவ் எர்த்துங்கிறது ஒரே எழுத்து மட்டும் வருது, அது ஆல்ஃபபெட்டு, நம்பர் இல்லை, அதனால் இது ஃபால்ஸு. அடுத்தது சேவ் 1 எர்த்துன்னு இருக்கா, சேவ் 1 அப்போ சேவுங்கிறது எழுத்து, 1ங்கிறது நம்பர், அப்போ ரெண்டுமே இருக்கா, அதனால் இது ட்ரூ. அடுத்தது ஆல்ஃபா அப்படின்னா நம்பர் மட்டும், நம்பர் வந்தால் ஃபால்ஸு, நம்பர் இல்லைன்னா ட்ரூ. அடுத்தது டிஜிட், எழுத்து மட்டும் வரணும். இது பாருங்கள், சேவ் எர்த்து எழுத்து வந்திருக்கு, அப்போ ஃபால்ஸ். டிஜிட்னா நம்பர் வந்தால் மட்டும்தான் ட்ரூ. லோவர் கேபிட்டலில் கொடுத்தா அப்படியே ஸ்மாலர். அதாவது ஈஸ் லோவர் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஒரு சரத்தை சிறிய எழுத்தில் இருந்தால் ஆன்சர் வந்து மெயின் திரும்ப ட்ரூன்னு தரும், சிறிய எழுத்தில் இருந்தால் ட்ரூ. இதே ஈஸ் பாருங்கள், ஈஸ் அப்பர், அப்பர்னா கேபிட்டல் எழுத்து, சின்ன எழுத்தில் இருக்கா, அதனால் இது ஃபால்ஸ். இதுவே கேபிட்டல் எழுத்து இருந்தால் அது ட்ரூ. அப்பர்னா கேபிட்டல் எழுத்தா, பாருங்கள் வெல்கம், அப்படியே அங்கே பாருங்கள் ஈஸுங்கிற வர இடத்த எல்லாம் பாருங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ஆன்சர் வரும். ஈஸா அதான் பாருங்கள், ஈஸ் வருதா ட்ரூ ஃபால்ஸ் தான் ஆன்சர் வரும். ட்ரூ ஃபால்ஸ் தான் ஆன்சர் வரும். ஈஸ் இருக்கா ரெண்டுக்கும், ட்ரூ ஃபால்ஸ் தான் ஆன்சர் வரும். அதை நம்ம ஈஸுங்கிற வர இடத்த ஆன்சர் நீங்கள் குழப்பி அப்படியே டபுள் கோட்ஸுக்குள்ள இருக்கிறது சிங்கிள் கோட்ஸ் இருக்கிறது எழுதிட வேண்டாம். ஈஸ் அப்படின்னா ட்ரூவா ஃபால்ஸா அது மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்படி ஈஸ் வரலைன்னா பாருங்கள், அப்பரா கேபிட்டல், அப்படியே ஸ்மால் இருக்கிறது கேபிட்டல் வரும். டைட்டில் அப்படியே டைட்டில் நம்ம கேட்டு ஃபஸ்ட் எழுத்தும் 2 வார்த்தை இருக்குது. இப்போ பாருங்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அப்போ இ கேபிட்டல், டிபார்ட்மெண்ட் டி கேபிட்டல். ஸ்வாப் கேஸ்னால் 1 விட்டு 1 அப்படியே ஜம்ப் ஆகி ஃபஸ்ட்டு டி பாருங்கள், அவன் கொடுத்துருக்க அப்படியே ஆப்போசிட்டாக 1 விட்டு 1 ஜம்ப் ஆகி கேபிட்டலில் ஸ்மாலில் கேபிட்டலாக மாறும் அப்படிங்கிறாங்க. கவுண்ட்டு ராஜராஜ சோழன், அதாவது ஸ்டார்டிங் பிகினிங் எண்டு. ராஜா, இதில் ராஜா 2 இருக்கா, ஆர் எத்தனை இருக்குது, எதுவுமே இல்லை. ஆர் கேபிட்டல் ஆர் எத்தனை இருக்குது, 2 இருக்குது, அப்போ ஆர். ஏ 5 இருக்குது. 0 அதாவது
ஸ்டார்டிங் ஏ, பிகினிங் 0, எண்டு வந்து 5, மொத்தம் 2. அடுத்தது கவுண்ட் ஏலேருந்து 11 வரைக்கும், அப்போ ஒன்றே ஒன்று தான் ஏ. ஆர்டர் கேபிட்டல் ஆஸ்கி வேல்யூவில் ஏ அப்படின்னா 65, பி அப்படின்னா 66, 97னா ஸ்மால் ஏ அதோட மதிப்பு ஆஸ்கி வேல்யூவில். அடுத்தது 87னா கேபிட்டல் டபிள்யூ அதோட மதிப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்தது உருபு செயற்கூறிகள். கொடுக்கப்பட்ட சரம் மற்றொரு சரத்தில் இடம்பெற்றுள்ளதா என்பதை கண்டறிய நாட்டின் செயற்கூறிகள் பயன்படும். அதாவது கொடுக்கப்படுற சரம் வேறு ஒரு சரத்தில் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்னும் நாட் இன்னும் அப்படிங்கிற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறோம். இன்புட் என்டர் எ ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங் டு சென்னைங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது சென்னை, நாம் என்ன சென்னை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட்டு இருக்கா, அப்போ ஃபவுண்டு. இதுவே கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் அப்படின்னா நாட் ஃபவுண்டு. அடுத்த டாபிக் அவ்வளோ. இது ஃபுல்லாகவே ப்ரோக்ராம். நம்ம அடுத்த சாப்டர் பார்க்கலாம்.